வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களின் விவரம். 2007ஆம் ஆண்டு வெளியான அன்பு தோழி என்னும் தமிழ் திரைப்படத்தில் கருப்பு என்னும் கதாபாத்திரத்தில் இலங்கையில் உள்ள தமிழ் போராளியாக நடித்துள்ளார். அதே 2007ஆம் ஆண்டு மன்சூர் அலிகான் ஹீரோவாக நடித்த என்னை பார் யோகம் வரும் என்னும் திரைப்படத்தில் இடம்பெறும் ஒரு பாடல் காட்சியில் பாடகராக சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். மேகம் அடிக்கிற கண்ணீர் கதனிக்கு எல்லாம் தண்ணீர் வாடு வெளியில நாரும் பொறிச்சானாக்கில ஊரும் அவசரத்தில் முடிவெடுக்காதே பொறுத்தவர்க்கென்றும் இன்பமை தாங்கி நீ மட்டும்தானா சோதனை எல்லாருக்கும் சொந்தம் நல்லது செஞ்சாலே சிலருக்கு அது கெட்டதா தானே முடியுது. 2011ஆம் ஆண்டு வெளியான மின்சாரம் என்னும் தமிழ் திரைப்படத்தில் தமிழரசன் என்னும் கதாபாத்திரத்தில் முதலமைச்சராக நடித்துள்ளார். நான் முதலமைச்சர் தமிழரசன் பேசுறேன். முதலமைச்சர் ஐயாவா? யாரு? ரங்கசாமியா? எப்படி இருக்கீங்க? ஐயா வணக்கம் ஐயா. நீங்களா பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. எங்களை மாதிரி ஏழையும் கூட பேசுற முதலமைச்சரை நாங்க பார்த்ததே இல்லைங்க ஐயா. ஏழை வீடுனா முதலமைச்சர் பேசக்கூடாதுன்னு இருக்கா என்ன? ஏழைங்க தானே எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கோட்டையில இப்பதான் உங்க மனுவை பார்த்தேன். உங்க ஊருக்கு குடிநீர், மின்சாரம், சாலை வசதி எல்லாம் செஞ்சிருக்காங்களா? 4 கழகம் என்னும் திரைப்படத்தில் பாலசிங்கம் என்கிற கதாபாத்திரத்தில் சட்டக்கல்லூரி பேராசிரியராக நடித்துள்ளார். இந்த படத்தை இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் இயக்கியுள்ளார். ஆனால் இந்த படம் திரைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நடித்த தமிழ் படங்கள் 1 அமைதிப்படை, இயக்க முன்னணி தோழர்களே, 2 மிடில் கிளாஸ் மாதவன், உங்கள் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, அப்ப ஒண்ணு செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேர போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துரும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? 3 ஆடும் கூத்தும். அடுத்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட், ஒரு ஃபுல் பில்டிங் வரதுமா. நீ தான் இங்க படம் எடுக்கிறாளா? ஐயா வணக்கம். இவர் யார் தெரியுமா? கனிவரசு முதலாளி. இல்ல, எங்க அப்பா பத்தி ஏதோ தவறுதலா நீங்க படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். 4 பொறி. கணேசன் ஒரு தரகர் தான் நம்ம அப்பாவை ஏமாத்திருக்கான். முதல்ல அவனை புடி. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திருக்கான்னு கண்டுபிடி. நான் இன்னும் 20 நாள் தான் இங்க இருப்பேன். அதுக்குள்ள நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சிரு. அது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி இது அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். வேற ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா என்னை கூப்பிடு. 5 பள்ளிக்கூடம். இந்த பள்ளி விதாஜி மூமெண்ட். ஓகே ஜி. ஓகே 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 மாஸ்டர். யாரும் அடிக்காம ஓடிட்டான் சார். ஏய், இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா? சார், சென்னைனா உடுப்பு நாள் மாதிரி எத்தனை பேருமே பிடிக்கலாம் சார். காஞ்சிபுரத்துல எப்படி சார்? என்னங்க இது? சார், எப்படியும் அதே மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிடலாம் சார். பிரச்சனை இல்லை சார். சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கணும் இருக்காதீங்க. போய் அவன மாதிரி ஒருத்தனை இழுத்துக்கணும் வாங்க. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பானு ஒன்று கதை விடுறானுல்ல, ஒருத்தனாச்சும் மாட்டாமலா போடுவான். ஐயா போய் திட்டி பிடிச்சிட்டு வாங்க. மாஸ்டர் எல்லாம் கரெக்டா பண்ணணும்னா ஜி, லொகேஷன் ஷிஃப்ட். 6 எவனோ ஒருவன். விஷயம், ஆனா ஓடி போய் அந்த திருடனை பிடிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. இது சாதாரண கேஸ் இல்ல. 7 மாயாண்டி குடும்பத்தார். மரியாதையா நீங்க கலைஞ்சு போகலைன்னா உங்களை கைது பண்ற மாதிரி வரும். இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். இந்த உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் உற்பத்தி செய்யறவனை விலையை தீர்மானிக்கிறான். ஆனா விவசாயிக்கு மட்டும் அவன் விளைய வச்சதுக்கு வேற ஒருத்த விலையை தீர்மானிக்கிறான். இந்த துயரத்தை துடைக்கிற வரைக்கும் எங்க மக்களின் போராட்டம் ஓயாது. பேசாம கலைஞ்சு போங்க. எங்க மக்களின் உரிமையை போராடி பெற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. 8 மாஸ்கோவின் காவேரி. நீங்களா நாங்களா, ஆண்களா
பெண்களா? ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஆராய்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாட வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அதை கட்ட அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நாங்களாவது இன்னைக்கு புடவை கட்டியிருக்கோம், அவங்கள யாராவது வேட்டி கட்டியிருக்காங்களா? கல்யாணத்தன்னைக்கு தவிர எங்களை யாரும் வேட்டி கட்டுறது இல்ல. என்னையும் சேர்த்து. 9 மகிழ்ச்சி. 10 சட்டப்படி குற்றம். திரு ரங்கராஜன் அவர்கள் அமைச்சராக இருந்த போது நிதித்துறையும் கலந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவை கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கிறார். தேசத்தை காட்டி கொடுப்பதை விடவும் பெரிய துரோகம் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது. ஒரு திருட்டு பயலுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? 11 உச்சித்தனை முகர்ந்தனை. 12 நாகராஜ சோழன் MA MLA. தொட்டாலே திட்டுப்பாங்க. உங்க உயிரை கொடுத்து எங்க பிள்ளைய காப்பாத்திருக்கீங்க. நீங்க எங்க கடவுளுங்க ஐயா. ஆமா, இப்படி மனுஷனை எல்லாம் கடவுளாக்கிட்டு நீங்க தெருவிலேயே நில்லுங்க. 13 டிராபிக் ராமசாமி. ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு நல் சமூக விளைச்சலுக்கான ஒரு விதை நெல்லாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். 14 காட்டு பய சார் இந்த காளி. மிக மிக அவசரம். அந்த விஐபி எப்பதான் வந்து தொலைறாரா? சாமி முட வந்து பொதுமக்களை தொல்லை பண்ணாதீங்க, கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. சரி, விஐபி வந்து போற வரைக்கும் பாதுகாப்பு அப்படி இருக்கட்டும். 16 தவம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு வெறுவைத்தோடு படுக்கிறான் விவசாயி. என்ன செய்யறதுமா? விவசாயம் செய்ய தண்ணியும் கிடைக்கிறது இல்ல, அவன் விளைய வச்ச பொருளுக்கு விலையும் கிடைக்கிறது இல்ல. வெம்பாடு விட்டு விவசாயி உழைக்கிறான், அதை வச்சு வேற எவனோ பொழைக்கிறான். 17 முந்திரி காடு. தமிழனுக்கு சாதி இல்ல, சாதி பாக்குறவன் தமிழனே இல்ல. ஒரு நிலைய உருவாக்கணும். சிறப்பு. இந்த பயலை விட்டுட்டீங்க, காதலிக்காத இந்த பயலை போட்டு எல்லாரும் எதுக்குடா சேர்ந்து. 18 LIK திமுக தலைவரும் தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடித்த தமிழ் படங்களின் விபரம். 1 1987ஆம் ஆண்டு நவரச நாயகன் கார்த்திக், பாண்டியன், ராதாரவி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த ஒரே ரத்தம் என்னும் திரைப்படத்தில் பாண்டியன் அவர்களின் சகோதரராக நந்தகுமார் என்னும் கதாபாத்திரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடித்துள்ளார். இந்த படத்திற்கு கதை மற்றும் வசனம் எழுதியது மறைந்த தலைவர் ஐயா கலைஞர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணே வண்டிக்காரண்ணே, என்னடா தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? வெளிநாட்டுக்காரனா இருப்பானா? முக ஜாடைய பார்த்தா தெரியுது தமிழ் வாட. ஏறுங்க தம்பி. சென்னையில மெரினா கடற்கரை எப்படி இருக்கும்? துறைமுகத்தை பார்த்திருக்கியா? அண்ணா சதுக்கம் போய் வணங்கிருக்கியா? பெரியார் திடல், காந்தி, ராஜாஜி, காமராஜர் மண்டபங்க, வள்ளுவர் கோட்டம், இதையெல்லாம் பத்தி கேட்காம சினிமா நடிகர்களை பத்தி கேட்கறீங்களா? 2 1988ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்னும் திரைப்படத்தில் இடம்பெறும் ஒரு பாடல் காட்சியில் நடித்துள்ளார். இந்த படத்திற்கும் வசனம் எழுதியது ஐயா கலைஞர் தான். மேலும் குறிஞ்சி மலர் மற்றும் சூர்யா ஆகிய 2 தமிழ் தொலைக்காட்சி தொடர்களிலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்க
உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அரவிந்தன். இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமானவன். இவங்க அழகிய சிற்றம்பலத்துடைய மக பூரணி. நீங்க விலைக்கு வாங்கியிருக்கீங்களே, இங்கதான். அவங்க படிக்கிற பிள்ளைங்களை பத்தி தான் கவலைப்படுறோம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 2020ஆம் ஆண்டு கன்னட மொழியில் வெளியான அரபி என்னும் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தில் மாற்றுத்திறனாளியாக வரும் ஹீரோவை வெற்றி பெற வைப்பதற்காக பயிற்சியாளராக முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Sports person is a brand ambassador for our nation. Before you quit, first think why you started. திமுகவின் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2004ஆம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பான அகல்யா என்னும் தொலைக்காட்சி தொடரில் சிறப்பு தோற்றத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய் கதிர், குட் மார்னிங். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஏதாவது பேசணுமா? சொல்லு கதிர், உனக்கு இல்லாததா? வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அவ கொஞ்சம் பார்த்துக்கேன். இதுக்கு ஏன் தயங்குற? உனக்கு இல்லாததா? கேண்டிடேட் பேர் சொல்லு. அகல்யா தொலைக்காட்சி தொடரில் மஞ்சரி மற்றும் அப்சர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மேலும் 2010ஆம் ஆண்டு கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கிய உயிர் உறவு உண்மை என்னும் குறும்படத்திலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலேஜ்ல கூட கிருத்திகா மேம் டைரக்ட் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல மாட்டுறாங்க இல்லையா, நீங்க ஒரு லைப்ரரியில ஓடிட்டு துரத்துற ஒரு அது மறக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் திருச்சி மக்களவை தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான திரு சு திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழ் சினிமாவில் 1990ஆம் ஆண்டு ராம்கி, சீதா, நிரோஷா, நாசர் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவந்த மருது பாண்டி என்னும் திரைப்படத்திற்கு கதை எழுதியது இவர்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் பெற்று மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த மருதுபாண்டி படம் கன்னட மொழியில் கொல்லூர் காலா எனவும் இந்தி மொழியில் ஆக் எனவும் ரீமேக் செய்து வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 1992ஆம் ஆண்டு வெளியான அக்னி பார்வை என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். இந்த படத்தில் நிழல்கள் ரவி, சரண்யா பொன்வண்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பல தேசிய விருதுகளை வென்ற இயக்குனர் பி. மாதவன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்த திருநாவுக்கரசர் தமிழ் சினிமாவில் நடித்த முதல் மற்றும் கடைசி படமும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இயக்குனர் பி. மாதவனும் தமிழ் சினிமாவில் இயக்கிய கடைசி படமும் இதுதான். மேற்கண்ட இந்த மருதுபாண்டி மற்றும் அக்னி பார்வை ஆகிய 2 படங்களுக்கும் இசை அமைத்தது இசைஞானி இளையராஜா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சோரம் போனவன் எவனாவது காக்கி சட்டையை போட்டுட்டு முன்னாடி கையை கட்டி நின்றுக்கலாம். நான் இந்த காக்கி சட்டையோட கௌரவத்தை காப்பாற்ற வந்தவன். மேலிடத்துல எனக்குள்ள செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நான் யாரோட ஆள் தெரியுமா? அச்சம் என்பது மடமேடான்னு சொன்ன வாத்தியாரோட ஆள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.